சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு ஹோட்டல்ல உனக்கே தெரியாம அந்த பொறுக்கி ராஸ்கல் உன்னை வீடியோ எடுத்திருக்கான். இதை காட்டி தான் மாயாவையும் மிரட்டியிருக்கான். அந்த பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் மாயா கதிரை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்கா. இது எல்லாமே சாமி சத்தியமான உண்மை. அன்னைக்கு கார்த்தி வீட்டுக்குள்ள வந்து உன்னை மிரட்டிட்டு போனதுனால தானே நீ மருந்து குடிக்க போன. அதுக்கப்புறம் ரேகாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு அவகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தான். அந்த லெட்டர் அன்னைக்கே படிச்சு பாருன்னு ஜானகி அந்த லெட்டர் கொண்டு வந்து தனா கையில கொடுக்குறாங்க. நீ பண்ண வீட்டுக்கு வரலைன்னா நீ அன்னைக்கு ட்ரெஸ் மாத்தும் போது நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுருவேன்னு எழுதியிருக்காங்க. அந்த பொறுக்கி ராஸ்கல் உன்னைய மிரட்டுறதுக்கு எப்படி எழுதி வச்சிருக்கான் பாரு. இப்படி ஒரு வீடியோ மட்டும் இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா உயிரியே விட்டுருவாருடி. உனக்கோ அப்பாவுக்கோ எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் மாயாவும் கதிரும் எல்லா பழியும் அவங்க மேலேயே போட்டுக்கிட்டாங்க. அவ வாழ்க்கை போனாலும் பரவாயில்லைன்னு சீனு கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லவே இல்லை தெரியுமா. இது எல்லாமே உன்கிட்ட எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா. அவ வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா போதுன்னு தான் அவன் நினைச்சா. அப்படி நினைச்சவளை தான் நீ அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டியிருக்க. மாயாவை மனசு நோக எந்தெந்த இடத்துலயெல்லாம் தனா பேசினாங்களோ அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க தனாவோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு ரகுரம் கூட மாயாவை புரிஞ்சுக்காம மாயா இந்த வீட்டு வாசப்படி ஏறி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளியில போ அப்படின்னு சொன்னதையும் நினைச்சு பாக்குறாங்க தனா. கதிர் மாயா ரெண்டு பேருமா சேர்ந்து என்னோட லைஃபையே பாழாக்கிட்டீங்களா அப்படின்னு மனசு நோக பேசுனதை நினைச்சு பார்த்த தனா தலதலையா அடிச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறாங்க. அம்மா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, அக்காவை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க அம்மான்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்கிற தனா. அழுகத தனா நான் போய் மாயாவை கூட்டிட்டு வரேங்கிறாங்க ஜானகி. இல்லம்மா, அக்காவை நானா நேர்ல போய் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு நானே கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க தனா. மாயா நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்து கோயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க தனா மாயாக்கான்னு கிட்ட ஓடி வரதை பார்த்ததும் மாயாவுக்கு இன்ப அதிர்ச்சி. அக்கா என்ன மன்னிச்சிடுங்கக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க தனா. நீ தெரியாம தானே பண்ணனேன்னு கேக்குறாங்க மாயா. இல்லக்கா, நீ எனக்காகவே வாழ்ந்திருக்கேன், என்னோட தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் உன்னை தப்பு தப்பா நினைச்சிட்டேனே, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கார்த்தி பொறுக்கி நாய் நடிச்சது எல்லாம் நான் உண்மைன்னு நம்பிட்டேன்க்கா. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா மாயா, தனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவ தைரியமான பொண்ணு, எல்லாமே சொன்னதையும் புரிஞ்சுக்கிட்டா. மாயக்கா, நீ எனக்கு அக்கா. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் தான் கஷ்டப்பட்டேன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. உன்னை புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி தனா அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ தனா, நீ என் கூட பிறந்த தங்கச்சியை தான் நான் நினைக்கிறேன். உனக்காக என்ன கஷ்டத்து வேணாலும் நான் தாங்குவேன். என் தங்கச்சி லைஃப் நல்லா இருந்தால் எனக்கு அது போதுங்கிறாங்க மாயா. அக்கா, என்னோட லைஃப்பை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் எனக்காக நீ எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கியிருக்கியே. உன் இடத்துல நான் இருந்திருந்தா நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியலக்கா. அக்கா, என்னைய உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு தனா கேட்குறாங்க. என்னடி கேள்வி கேட்குற. நான் உயிரா நினைக்கிறதே நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க மாயா. அக்கா, ஒருவேளை இந்த உண்மையை என் கல்யாணத்தன்னைக்கே நீ சொல்லியிருந்தா கூட நான் தப்பான முடிவு எடுத்திருப்பேன். அவனா அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தானா நான் தப்பான முடிவு தாங்க எடுத்திருப்பேன். என்னோட உயிரை மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் நீ காப்பாத்திருக்கியக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை அடிச்சிட்டேன்க்கா, உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். சாரிக்கா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க தனா. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற. நீ என்னோட தங்கச்சி, உன்னோட லைஃப் எப்படியோ போகட்டுன்னு நான் விட முடியாது. நம்ம குடும்பம் சந்தோஷமாவும் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் இந்த அக்கா இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் உனக்காக எப்பவும் துணையா இருப்பேங்கிறாங்க மாயா. மாயாவும் தனாவும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. பாசத்தோடு அழுகிறத பார்த்த ஜானகி, நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியங்கிறாங்க ஜானகி. மாயா, தானா பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதா. ஆமா, நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு ஜானகி கேட்குறாங்க. ஐயோ பெரியமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது என்னோட வீடு. தானே என்னோட தங்கச்சி, அவளை அடிக்கிறதுக்கு கூட எல்லா விதமான உரிமையும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல பெரியப்பா வந்தாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டு பெரியமா. மாயாக்கா, நீங்க வீட்டுக்கு வாங்க, ஆனா இந்த உண்மை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஆகணுங்கிறாங்க தானா. அச்சோ வேண்டவே வேண்டாம், இந்த உண்மை மட்டும் பெரியப்பாவுக்கு எப்பவும் தெரியக்கூடாது தானா. நீ கார்த்தியை லவ் பண்ணது, கார்த்தியோட ஹோட்டலுக்கு போனது, இதெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா தாங்கவே மாட்டாரு. உன்னை வீடியோ எடுத்ததெல்லாம் தெரிஞ்சா நிச்சயமா பெரியப்பா மனசு உடைச்சிடுவாரு. இனி ஒரு நாளைக்கு நிச்சயமா கண்டிப்பா பெரியப்பா புரிஞ்சுக்குவாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது தானா. சரிக்கா, யாருக்கும் தெரியாது அப்படின்னு தனா மாயா ரெண்டு பேர்த்தையும் ஜானகி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பார்வதி பத்மா பார்த்துட்டு அதிர்ச்சியா இருக்காங்க. என்னது, 3 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே வராங்களே, ஐயோ இது கனவா இல்ல நிஜமானு கேக்குறாங்க பத்மா. இது நிஜம்தான், ஆனா என்ன அதிசயம் நடந்ததுன்னு தான் தெரியலன்னு பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாட்டி வர்றாங்க. ஜானகி, என்னது தனா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா மாயாவை, இப்ப மாயா உள்ள வந்திருக்காளே எப்படின்னு கேக்குறாங்க. தனா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்றாங்க ஜானகி. இது வரைக்கும் இந்த வீட்டுல நல்லது நடக்கல, ஆனா இதுவும் நல்லதா நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு போறாங்க. தனா அவங்க ரூம்குள்ள வராங்க. வந்து பார்க்கும்போது கதிரும் தனாவும் இருக்கிற ஜோடியை எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க தனா. பார்வதியும் பத்மாவும் ஐயோ என்ன நடந்ததுன்னே தெரியலையே, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணுமா, நான் சொல்றேன்னு சொல்லி மாயா வந்து நிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்ங்கிறாங்க மாயா.